ஸ்வேதாஸ் கிச்சனில் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பெங்களூர் தக்காளியும் நாட்டு தக்காளியும் சம அளவு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. மூடி போட்டு நல்லா அந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா சுண்டி நமக்கு அப்படியே திக்காக தொக்கு பதத்துக்கு வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா தக்காளி தொக்கு ரெடி. இந்த தொக்கை நம்ம வடித்த சாதம் ஆற வச்சுட்டு வடித்த சாதத்தில் மிக்ஸ்